எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அன்புக்கினியவர்களே, சீக்கியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உள்ள ஒற்றுமை குறித்து ஒரு சில தகவல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். பல நேரங்களில் முஸ்லிம்களுக்கெல்லாம் பிரச்சனை வருகின்ற போது சீக்கியர்கள் முன்னால் வந்து அவர்களை காப்பாற்றியுள்ளார்கள். முஸ்லிம்களைப் போல தாடி வைப்பார்கள், முஸ்லிம்கள் சஜ்தா செய்வதைப் போல அவர்களும் செய்வார்கள். அவர்கள் பொற்கோயிலுக்கு போவதற்கு முன்னால் கை கால்களை அலம்பிவிட்டு முஸ்லிம்கள் செய்வதைப் போன்று செய்வார்கள். அமெரிக்கா போன்ற நகரங்களில் பல நேரங்களில் சீக்கியர்களை முஸ்லிம்கள் என்று நினைத்து அடித்துள்ளார்கள். ஆகவே தலப்பா கட்டுவது, தாடி வைப்பது, முழுமையாக உடலை மறைத்துக் கொள்வது, பெண்கள் கூட தங்களுடைய தலையிலே வந்து எப்பொழுதும் அவர்கள் தாவணியை போட்டுக் கொள்வார்கள், அழகிய சுடிதார்களை உடுத்திக் கொள்வார்கள். பஞ்சாபிய பெண்கள், பஞ்சாபி ட்ரெஸ் என்றே அதற்கு பெயர் வந்தது. ஆகவே குருநானக் என்று சொல்லக்கூடிய அந்த சீக்கிய மதத்தின் தலைவருடைய வரலாற்றை படிக்கின்ற போது நான் ஆச்சரியமடைந்தேன். ஒருவேளை அவர் ஓரிரை கொள்கையில் உடையவராகவோ அல்லது இஸ்லாமிய கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கியவராகவோ இருந்திருக்கலாம். மேபி அவரை பிற்காலத்தில் கடவுளாக்கியிருக்கலாம். எப்படி புத்தர் அன்புதான் கடவுள் சொன்னார், ஆனால் புத்தரை கடவுளாக்கி விட்டார்கள், அதுபோல இவரை செய்து விட்டார்களோ என்று எனக்கு நினைக்க தோன்றியது. ஏனால் அவருடைய காலத்தில் இந்தியா, பாகிஸ்தான், பாக்தாத் எல்லாமே, ஆப்கானிஸ்தான் எல்லாம் இணைந்த ஒரு கண்டமாக இருந்தது இல்லையா? தஸ்தகீர் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு அப்துல் காதர் ஜீலானி அவர்களைத்தான் தஸ்தகீர் சாஹிப் என்று சொல்வார்கள். அவர்கள் பாக்தாத்தில் இருக்கின்ற போது ஒரு முறை குருநானக் அவர்கள் அங்கே செல்கிறார்கள். குருநானக்குடைய வழக்கம் இறைவனை பற்றி அவர் புகழ்ந்து பாடிக்கொண்டே இருப்பார் எப்பொழுதுமே. அப்பொழுது அந்த பாக்தாத் நகரத்திற்குள் நுழையும் போது பாட்டு பாடுவது குஃபுராயிற்று, இறை மறுப்பாயிற்று என்று சொல்லி அவர் மீது கல்லெறிந்தார்கள். ஆனால் அவரோ அதற்கு பதில் எதுவும் சொல்ல மாட்டார். மாறாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவார். இவ்வாறாக அந்த பாக்தாத் நகரத்தில் நடந்து கொண்டிருந்த போது இந்த செய்தி தஸ்தகீர் அவர்களுக்கு செல்கிறது. அவர் உடனே அவரை அழைக்கிறார். இவர் என்ன எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டேன்றாரு, கம்முன்னே இருக்கார். மக்கள் கல்லால் அடிக்கிறார்கள், இருந்தும் குருநானக் அவர்கள் அமைதியாக இருக்கிறார். அப்போ அவரிடத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது, வாருங்கள் என்று அவருடைய அவையிலே கூப்பிடுறார். கூப்பிட்டு சொல்றார், குருநானக் அவர்களே, ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? நீங்கள் இவ்வாறு பாட்டு பாடுவது இறை மறுப்பாயிற்று, ஏன் அவ்வாறு நீங்கள் செய்கிறீர்கள்? ஆனால் உங்களிடம் நல்ல விஷயங்கள் இருக்கின்றனவே என்று அவர் சொன்னபோது அப்பொழுது சொன்னார், நான் கடவுளிடம் பேசுவதே இவ்வாறு தான் நான் பேசுகின்றேன். நீங்கள் எப்படி இறைவனை தொழ வைப்பதற்காக பாட்டு பாடி அழைக்கின்றீர்களோ அதுபோன்று நான் இறைவனிடம் உரையாட இப்படி ஒரு செய்கையை செய்கின்றேன் என்று அவர் சொன்னார். அப்பொழுது தஸ்தகீர் சாஹிப் அவர்கள் சொன்னார்கள், அப்துல் காதர் ஜீலானி அவர்கள் சொன்னார்கள், சரி, நான் உங்களிடம் 3 கேள்விகள் கேட்கின்றேன், அதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் சொன்னால் நான் உங்களை விட்டு விடுகிறேன், உங்களுக்கு உயிர் பிச்சை தருகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது குருநானக் அவர் சொன்னார்கள், உயிர் பிச்சை என்றெல்லாம் என்னை பயமுறுத்தாதீர்கள், அதெல்லாம் உங்களுடைய வசத்தில் இல்லாத ஒரு விஷயம். நிஜமாகவே என்னிடத்தில் ஞானம் கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சொல்லுங்கள், நான் சொல்லி தருகிறேன் என்று சொன்னார். சரி, என்ன கேள்விகள் கேளுங்கள் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது தஸ்தகீர் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுக்கு முன் யார் என்று கேட்டார். இரண்டாவது கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் எங்கே இருக்கின்றான் என்று கேள்வி கேட்டார்கள். மூன்றாவது கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? இந்த 3 கேள்விகளுக்கும் எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று. அப்பொழுது குருநானக் அவர்கள் சொன்னார், ரொம்பவும் எளிதான கேள்வியை கேட்டுவிட்டீர்களே என்று அவர் சொன்னார். சரி, நான் சொல்கின்றேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு தஸ்தகீர் தன்னுடைய கழுத்திலே மாலை ஒன்றை போட்டு கொண்டிருந்தார். அந்த மாலையை கழட்டுங்கள் என்று சொன்னார். கழட்டி விட்டு இப்போ அதை எண்ணுங்க அப்படின்னு சொன்னார். 1 2 3 எண்ணவும் நீங்கள் தப்பாக எண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு குருநானக். அப்படியா, முதல்ல இருந்து நான் என்றேன். திரும்ப 1 2 3 என்றாரு, திரும்ப தப்பாக என்றீங்க அப்படின்னாரு.
என்னங்க எல்லாம் உலக வழக்கப்பே இப்படி தானே, எல்லாம் 1 2 தானே எண்ணுவாங்க. இல்லை, நீங்கள் தப்பான்றீங்க. சரி, நான் எங்கே தப்பு செய்கிறேன்னா அங்கே நிறுத்திடுங்க. என்ன 1 அப்படின்னு சொன்னார், இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அப்படியா? 1க்கு முன்னால் ஏதாவது ஒன்று இருக்குல்ல, அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டார். 1க்கு முன்னால் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, அது என்னது சொல்லுங்கள். 1க்கு முன்னால் ஒன்றுமில்லை. அப்போ ஒன்றுமே இல்லை, சூனியமா என்று தஸ்தகீர் அவர்கள் கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னால், 1க்கு முன்னால் ஒன்றுமில்லை என்பது உங்கள் கருத்து, ஒன்றை தவிர ஒன்றுமே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவன்தான் அல்லாஹ், அவனை தவிர எவனும் இறைவன் இல்லை என்று சொன்னார். ஒன்றை தவிர ஒன்றும் இல்லை என்ற கருத்தை அவர் சொன்னார். 2வது கேள்வி கேட்கப்பட்டது, அவன் எங்கே இருக்கின்றான் அப்படின்னு கேட்கப்பட்ட போது அவர் சொன்னார், நீங்கள் ஒரு பாத்திரத்திலே பாலை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். பாத்திரத்திலே பால் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். பால் இருக்கிறது என்று சொன்னார். நன்றாக பாருங்கள் என்று சொன்னார். பால் தானே இருக்கு அப்படின்னா, இல்லை, இந்த பாலுக்கு பின்னால் வெண்ணெய் இருக்கிறது, நெய் இருக்கிறது, தயிர் இருக்கிறது. ஆனால் இதை அடைவதற்கு நீங்கள் விசேஷமான சில வழிகளை கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுது இறைவனை அடைவதற்கும் இறைவனை தெரிந்து கொள்வதற்கும் விசேஷமான சில வழிமுறைகளை நீங்கள் கையாள வேண்டும். அவனுடைய அருள் இந்த உலகம் பூராவும் உங்களையும் என்னையும் சுற்றி இருக்கிறது. அவன் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கின்றான், உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று குருநானக் அவர்கள் பதிலளித்தார்கள். ஆச்சரியப்பட்டு போனார் தஸ்தகீர் அவர்கள். என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்று அடுத்த கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் சொன்னார், தஸ்தகீர் அவர்களே, நீங்கள் உங்கள் சிம்மாசனத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் கீழே வாருங்கள் என்று சொன்னார். நீங்கள் கீழே வந்தால் நான் அங்கே போய் உட்கார வேண்டாம், எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறே கொடுக்கப்பட்டது. இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு தெரியவில்லையா என்று கேட்டார் குருநானக் அவர்கள் தஸ்தகீரை பார்த்து. என்ன தெரியவில்லையே? சிம்மாசனத்தில் இருப்பவனை கீழேயும் கீழே அமர்ந்திருப்பவனை சிம்மாசனத்திலும் உட்கார வைக்கக்கூடியவன் என்னுடைய இறைவன், அவன் அல்லாஹ் என்று சொன்னார். அவன் தன் 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளங்களை புரட்டக்கூடியவன். ஆகவே நிலையான ஒரு அறிவை பெற்ற பிறகு, ஒரு அருளை பெற்ற பிறகு நீங்கள் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னை உன்னுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆச்சரியப்பட்டு போனார். ஒருவேளை குருநானக் பிற்காலத்திலே கடவுளாக்கப்பட்டிருக்கலாம் என்ற நினைப்பு அந்த அவருடைய வரலாற்றை படித்தபோது எனக்கு தோன்றியது. 2வது ஒரு சம்பவத்தை படித்தேன். மன்னர் ஜஹாங்கீர் அவர்களிடம் ஒரு முறை ஒரு மார்க்க அறிஞர் வருகிறார். வந்து சொல்கிறார், மன்னர் அவர்களே, எனக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவில், கேப்ரியல் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு. மன்னர் கேட்குறார், ஜஹாங்கீரியா என்ன சொன்னீங்க நீங்கள், இன்னொரு வாட்டி சொல்லுங்க. ஆமாம், ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் கனவு வந்து என்ன சொன்னார் என்று கேட்டார். ஆட்சியாளராக இருக்கிறார், இந்தியாவுக்கு ஆட்சியாளராக ஜஹாங்கீர் இருக்கிறார். இந்தியாவில் உள்ள எல்லோரையும் முஸ்லீம்களாக சொன்னார் என்று சொன்னார். உடனே ஜஹாங்கீர் என்ன செஞ்சார், இவருக்கு 10 வருஷம் ஜெயிலுங்கன்னு சொல்லிட்டார். என்னடா இது, நல்ல விஷயத்தை தானே சொல்லியிருக்காரு, எதுக்கு 10 வருஷம் ஜெயிலு? உடனே ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. 1 வாரம் கழித்து திரும்பவும் மன்னர் ஜஹாங்கீர் அவரிடத்திலே போய் கேட்டார், இமாம் அவர்களே, அறிஞர் அவர்களே, நீங்கள் என்ன சொன்னீர்கள், ஒரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். இந்த மாதிரி ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கனவில் வந்தார் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே நிறுத்திட்டார். இதற்காகத்தான் நான் உங்களை சிறையில் போட்டேன். நபிமார்களுக்கு வரக்கூடியவர் சாதாரண மனிதராக உங்ககிட்ட எப்படி வந்தார்? முதல் கேள்வி. இங்கே ஆட்சியாளன் யார்? நீங்கள் தான் மன்னர் அவர்களே. அப்போனா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியது தானே? ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம், கேப்ரியல் என்னிடம் வந்து சொல்ல வேண்டியது தானே இந்த விஷயத்தை, எல்லோரையும் முஸ்லீம் ஆக்கி விடுங்கள் என்று. சரி, சொல்லவில்லை, அது நடக்கல. இப்போ 1 வாரம் கழிச்சாவது சொல்லுங்க, 1 வாரம் டைம் தரேன். அப்பவும் நடக்கவில்லை. அப்போ இது ஒரு முழுக்க பொய்யான விஷயம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், 2% இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் 98% இந்துக்களை எப்படி ஆட்சி செய்கிறார்கள் தெரியுமா என்று கேட்டார். 98% இந்துக்கள் ஜாதியால் பிரிந்து கிடக்கிறார்கள்.
அவன் வைஷ்ணவன், அவன் சூத்திரன், அவன் பிராமணன் என்று பிரிந்து கிடக்கிறார்கள். நீங்கள் எப்பொழுது அவனுடைய மதத்திலே கை வைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இணைந்து விடுவார்கள், என்னை வெளியாக்கி விடுவார்கள் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. இஸ்லாத்தின் மீது கை எங்கெங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த வளர்ச்சியை நீங்கள் காணலாம். என்னைக்கு இஸ்லாம் தீவிரவாதம் என்று சொல்லப்படுகிறதோ அதற்கு பிறகுதான் அமெரிக்காவில் 9/11 இன்சிடென்ட்டுக்கு அப்புறம்தான் இஸ்லாம் படுவேகமான வளர்ச்சி அடைந்தது. இது ஹிஸ்டரி. மக்கள் இன்றைக்கு சாறை சாறையாக அமெரிக்கன் மிலிட்டரியில் உள்ள பல அந்த சேவையில் இருந்த அந்த ஆர்மியில் இருந்தவங்க பல பேர் மனநோய்க்கு உட்பட்டு இன்றைக்கு குர்ஆன் படித்து அதன் மூலமாக தெளிவு பெற்று இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வருகிறார்கள். ஜார்ஜ் புஷுடைய குடும்பத்திலே ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். ஆகவே புரட்சிகள் இப்படித்தான் நடைபெறுகின்றன. அதற்காக நாம் இந்த மாதிரி நடக்குது நாம சும்மா இருந்தல்லாமான்னா நாம சும்மா இருக்க முடியாது. நாம் இந்த பணிகளை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். இந்த தாவா பணிகளை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். செய்யும் போதுதான் அதற்கான விளைவுகள், அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஆகவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இந்த காரியங்களிலே நாம் முனைப்பு காட்டக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், குறிப்பாக இன்றைக்கு அந்த மாதிரி ஒரு காலம் வந்துவிட்டது, குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த அழைப்பு பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு தருணத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அதற்கான களமாக இந்த களம் அமைந்திருக்கிறது. அதற்கான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலே அமைந்திருக்கிறது. ஆகவே அதனை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு உங்களுக்கும் எனக்கும் துணை புரியட்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக